அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் உறுதியாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்குவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் நிறைவாக கிடைக்கும். ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் உறுதியாக வளர்ச்சி கிடைக்கும். அதிக சிரமம் கஷ்டம் என்று பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் உறுதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கஷ்டம் விலகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் விளம்பருகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சிறப்பான அமைப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே இந்த காரியத்தை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் எதிர்கால நலனை முன்னேற்றம் சிறப்பும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மராசி தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்களயோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்களயோகம் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்த பல நல்ல காரியங்கள் தித்திப்பு செய்தியாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மங்களக்காரகன் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் மீது குருவின் பார்வை பதிவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை உறுதியாக செய்து முடிக்க முடியும். வித்யாகரகரான புதனும் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைகிறார். அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் மீதும் குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அறிவுக்கு அதிபதியான புதனும் வீரத்தின் அதிபதியான செவ்வாயும் இணைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருப்பதால் புத்திசாலித்தனமும் முரட்டுத்தனமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
எனவே இந்த தருணத்துல திட்டமிடக்கூடிய காரியங்களில் லாபம் நிறைவாக கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாக உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4 வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க சனி பகவான். ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் வலம் வருவதால் இந்த வேளையில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் காரிய தடை நீங்கக்கூடிய வகையில் எளிதில் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக சுகஸ்தானமாகிய 4 வக்ரம் பெற்றிருப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு சுப முறையில் தீர்வு காணக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எனவே சனி பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுதலை காட்டிலும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக சனி பகவானை காட்டிலும் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த வேளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. என்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக கொடுப்பதில் சிறந்தவராக பார்க்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இந்த வேளையில் வலம் வருகிறார். அதோடு மட்டுமில்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் வலுப்படுத்துகிறார். சுக்கிரனும் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மோட்சக்காரகரான கேதுவும் சுக்கிரனும் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் உண்டு. கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து சேரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் தடை தாமதம் நீங்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் மற்றும் கேது இணைந்திருப்பதால். எனவே உறுதியாகவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் வலம் வருகிறார். சூரியன் 10ஆம் இடத்தில் வலம் வருவது என்பது தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனை பொறுத்தவரை 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சல் சிரமம் குறைவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சூரியனின் அமைப்பால் விலகும். அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சாதகமாக இருப்பதால் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் விரயம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் விளம்பர போகிறார். வளர்பிறை சந்திரனாக முழுக்க முழுக்க
சந்திரன் வலம் வருகிறார். எனவே நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.